ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது குட்டி காவலர் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 12 அக்டோபர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் எப்போ எங்கே அப்படின்னா சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதல்வர் தொடங்கினார். சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தலைமை செயலகத்தில். இதோட நோக்கம் தான் என்ன? பள்ளி குழந்தைகளை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரோட் சேஃப்டிக்கான தூதுவர்களாக மாற்றுவதுன்னு சொல்கிறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ரோட் சேஃப்டியை பற்றி கொடுக்குற அவேர்னஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க குட்டி காவலர் திட்டத்தோட நோக்கம். பாடத்திட்டத்தின் மூலம் சாலை பாதுகாப்பு குறித்து கற்பிப்பது. சப்ஜெக்ட்லேயே இந்த சாலை பாதுகாப்பை குறித்து கற்பிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஸ்டாண்டர்டில் வரைக்கும் நடக்குது? 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு குறித்த மாணவர் பயிற்சி கையேடு ஒரு புக்காகவுமே கொடுத்துட்றாங்க. 3rd-லேருந்து 8th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி புத்தகத்தையும் முதல்வர் வெளியிட்டார். டீச்சர்ஸுக்கும் அதோட வழிகாட்டியான புத்தகத்தையும் சிஎம் ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருக்காரு. இதான் அந்த குட்டி காவலர் திட்டத்தோட நோக்கம். அடுத்து சிற்பி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 14 செப்டம்பர் 2022. சிற்பி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள். இதோட நோக்கம் மாணவர்களிடையே ஒழுக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல டிசிப்ளினான இதை வந்து அவேர்னஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் தடுப்பு. எதிர்காலத்தில் வர மாணவர்கள் வந்து எதுலையும் கெட்டு போயிடாமல் நல்ல வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிச்சு? 100 பள்ளிகளிலிருந்து 5000 மாணவர்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க. 100 ஸ்கூல்ஸ்லேருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து தேர்வு செஞ்சு இதுக்கான ஏற்பாடுக்கு செஞ்சுருக்காங்க. இத்திட்டம் அரசு பள்ளிகளை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இந்த திட்டம் மெயின்லி வந்து யாருக்கு அப்படின்னா 8th படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிற்பி திட்டம். அடுத்து விழுதுகள் திட்டம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்க டேட் 9 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே பிளேஸ் அப்படின்னா சென்னையில் தான், நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு உதவி அளித்தல். அதாவது முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்த ஸ்கூலுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து விழுதுகள் திட்டம். முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்கூல்னு நினச்சி ஏதாவது உதவி செய்கிறது, அதான் அந்த திட்டம் தான் விழுதுகள் திட்டம். 9 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 19 டிசம்பர் 2022 ஸ்டார்ட்டு. இந்த திட்டத்தோட வேறு பேர் அப்படின்னா நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் அப்படின்னு வேறு பேர்லையும் சொல்லலாம். இதோட தலைவர் யாருன்னா வேணு சீனிவாசன். அவர் யார்? டிவிஎஸ் மோட்டாரோட சேர்மேன். தூதுவர் யார்? கிராண்ட் மாஸ்டர், செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதனானந்த் தான் இதுக்கு தூதுவர். இதோட நோக்கம் என்ன? அரசு பள்ளிகளை மேம்படுத்த பல்வேறு மக்களின் உதவி. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்துறதுக்கான மக்களோட இது டொனேஷனாக தான் பார்க்குறாங்க. மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலை மேலே கொண்டு வர்றது, அதுதான் இதோட நோக்கம். அதுக்கு முதல் கட்டமாக நம்ம சிஎம் ஸ்டாலின் வந்து 5 லட்சம் கொடுத்துருக்காரு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்துக்காக. கவர்மெண்ட் ஸ்கூலை மேம்படுத்துறதுக்காக நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 5 லட்சம் முதல் கட்டமாக வழங்கியிருக்கிறார். Thanks for watching.